Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன்ஃப்ளை. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், பேர் முக்கியம் இல்லை, நம்மளோட கான்செப்டும் விஷயங்கள் தான் முக்கியம். நீங்க இந்த வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்க 7 லெசனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ இங்கே நம்ம என்ன பேசுகிறோம், என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த புரிதல் எப்படி அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாகவும் கிளியராகவும் இருக்கும். நீங்கள் நோட் அண்ட் பென் கொண்டு லேர்ன் பண்ணுற சீரியஸ் லேர்னராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காஃபியும் கிராப் பண்ணீங்க உட்காருங்க. நம்ம இந்த அயன்ஃப்ளையை டீப் டைவ் பண்ணி உள்ளே போயிட்டு பார்த்துருவோம். நான் போன லெசனில் சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த அயன்ஃப்ளை அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துப்போம், அதோட ப்ளஸ் மைனஸ் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்போம். அந்த சொல்யூஷனுக்கு பேர் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இது யூடியூப்ன்றதால நான் அயன்ஃப்ளைன்னு வச்சிருக்கிறேன். அது ஏன்னா எல்லாரும் சொல்கிறத யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கும் அவங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்றது மற்றவங்களுக்கும் புரியும் அப்படின்றதால நான் அயன்ஃப்ளைன் வச்சிருக்கேன். நீங்கள் என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். இப்போ நாம செகண்டாக பார்த்த லெசனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஷார்ட் ஸ்ட்ராடில். ஷார்ட் ஸ்ட்ராடில்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரே ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ண போறீங்க. மார்க்கெட் இங்கே இருக்கு, ரைட்டா? ஒரே ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ண போறீங்க. அந்த ஸ்ட்ரைக்ல இருக்க புட்டை செல் பண்ண போறீங்க, அந்த ஸ்ட்ரைக்ல இருக்க காலை செல் பண்ண போறீங்க. இதுதான் அது ஷார்ட் ஸ்ட்ராடில்னு பார்த்தோமா? உங்க நோட்ஸ் ஒரு தடவை திருப்பி பார்த்துடுறீங்களா? என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ் அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்களா? ஸோ அந்த ஷார்ட் ஸ்ட்ராட்டஜியோட மீனிங் என்ன? இது ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அன்டியூ ரிஸ்க், ஓப்பன் ரிஸ்க் இருக்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நெகட்டிவ்ல பார்த்துருப்போம். அப்போ அந்த ஓப்பன் ரிஸ்க்கை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம்? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுன்னு இருப்பீங்க. ஸோ இங்கே செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ ரிஸ்க்னு ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க, ஐடென்டிஃபை பண்ண போறீங்க, க்ளோஸ் பண்ண போறீங்க. இங்கே அதே மாதிரி இதுக்கு நேராக இருக்க ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. இப்போ இதுக்கு ஒரு பேர் வச்சோம் அப்படின்னா ஜென்ரலாக பீப்பிள் கால் இட் ஆஸ் அயன் ஃப்ளை அப்படின்றது. பட் இதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணுமோ வச்சுக்கலாம், கோபுரம்னு வச்சுக்கலாம், என்ன என்ன பேர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இதோட லாஜிக் க்ளீனாக புரிஞ்சுங்க. ஸோ நம்ம வாங்க நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இது சாஃப்ட்வேராக வச்சு எப்படி இதை பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். நான் நம்மளோட ஸ்டாக் மார்க்கில் எடுத்துட்டேன், பில்டர் எடுத்துட்டேன், அதே மாதிரி ஸ்டாக்கையும் சூஸ் பண்ணியாச்சு, நம்மளோட ஃபேவரட்டையும் டிக் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட வியூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரலுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஷார்ட் ஸ்டாடில் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 320 315 ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அதே சேல் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ இதோட பே ஆஃப் எப்படி இருக்கு? ஓகே, அன்டியூ ரிஸ்க் இருக்கு. எவ்வளோ சார் ப்ராஃபிட்? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேபிட்டல் இவ்வளோ தேவைப்படுது, மேக்ஸ் ப்ராஃபிட் இவ்வளோ தேவைப்படுது. இதில் இருக்க ஒரு ரெட் வந்து இது ஒன்று மட்டும் தான். இதுதான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ண போறீங்க. அப்போ இது 48 ரூபா இருக்கா? அப்போனா எவ்வளோ? அதே 50 ரூபாவில் வச்சா போதுமா? ரஃபா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு, ஏன்னா ஹெவி ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் ஒரு 50 ரூபா ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணி என்ன பண்ணலாம், அந்த 260 பார்த்துக்கலாமா? அதுக்கப்புறம் இந்த கூட நேராக போட்டு இது எங்கே முட்டுதோ அது இங்கேயே பண்ணிக்கலாமா? ஓகேவா? என்ன 315லேருந்து சாரி 320லேருந்து 260 எவ்வளோ பாயிண்ட்டு? அதை நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேவா? அதை பை பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 2 பண்ணியிருக்கேன். இதை மாற்றிக்கிறேன், மல்டிப்ளேயராக நான் மாற்றிக்கிறேன். ஸோ 2 பண்ணிங்கன்னா 2 அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா? 1லாம் பண்ணிங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ நான் இங்கே 1 பண்ணதுனால நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை பண்ண போகிறேன். இது எங்கே முட்டுது அப்படின்றத கோடாக வச்சு பார்த்தாலும் இப்போ இது எங்கே வரப்போகுது, 380ல் அப்படின்றத எடுத்துக்கலாமா? ஏன்னா 320லேருந்து 260 வந்து எவ்வளோ, 60 பாயிண்ட்டா? அப்போ 320லேருந்து 60 ஆட் பண்ணால் எவ்வளோ, 380யா? நீங்கள் ஈக்குவலாக பண்ணுறீங்களா, தள்ளி பண்ணுறீங்களான்றது உங்கள் இஷ்டம். பட் ஆனால் இது கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான். ஸோ இப்போ இது என்ன வந்துச்சு, இது வந்து அயன் ஃப்ளைன் வந்துச்சு. ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து எப்படி வேணா பேர் வச்சு கூப்பிடலாம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, இது என்ன பாருங்கள். எஸ்டிமேட்டட் மார்ஜின் 57,000, மேக்ஸ் ப்ராஃபிட் 20 ரூபா, மேக்ஸ் லாஸ் 26 ரூபா, ரிஸ்க் ரிவார்ட் ஓகே. ஏன்னா அது லாஸ் வந்து அன்டிஃபைனாக முன்னாடி டைமில் ரிஸ்க் ரிவார்ட் கொடுக்கல. இப்போ இது ரிஸ்க் ரிவார்ட் கொடுத்துச்சு. ப்ராபிலிட்டி ஓகே, நெட் கிரெடிட் எவ்வளோன்றது தெரிஞ்சிடும், பிரேக் ஈவன் எவ்வளோ வந்து தெரிஞ்சிடும். இப்போ இதில் அன்டியூ ரிஸ்க் இல்லாதனால இந்த பொசிஷனை நீங்கள் உங்கள் கேபிளுக்கு டைட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிரீக்ஸாக பார்க்கும்போது கிரீக்ஸ் அப்படி இருக்க போது, ஸோ இது வந்து டெல்டா நியூட்ரலாக தான் இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒரு டெல்டா வாங்கியிருப்பீங்க, அதுக்கு செல் பண்ணியிருப்பீங்க, திரும்பி டெல்டா வாங்கியிருப்பீங்க, செல் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்காது. ஏன்னா நீங்கள் ரெண்டுமே செல் பண்ணியிருக்கீங்க, ரிஸ்க் டிஃபைண்டுக்காக கொஞ்சம் வாங்கியிருப்பீங்க, அதனால தீட்டா கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு இருக்க சான்சஸ் இருக்குது டிகே. பட் ஆனால் உங்களுக்கு ஸ்டில் தீட்டா வந்து ஃபேவராக தான் இருக்கும். வேகா பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா? நீங்கள் ஷார்ட் ஸ்டாடிலுக்கு இருந்த வேகாவையும் இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணோம்ல சொல்யூஷனை, இது நீங்கள் அயன்ஃப்ளை கூப்பிட்டாலும் சரி, இல்லை கோபுரம் கூப்பிட்டாலும் சரி, இதோட வேகாவையும் அஸ் ஆக்டிவிட்டியாக கம்பேர் பண்ணி பாருங்க. அப்போ விக்ஸ் ஏறும்போது இது எப்படி நம்மளை காப்பாற்றும், விக்ஸ் ஏறும்போது அந்த விஷயம் நம்மள எப்படி டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை கிளீனா புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதுக்கு அயன் ஃப்ளைன்னு பேர் வச்சாலும் சரி, நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, உங்க நோட்ல நீங்க என்ன எதுக்கு போறீங்க அப்படின்னா, ஷார்ட் ஸ்ட்ராட்டஜின்ற நோட்ஸ் எழுதிருப்பீங்க பாத்தீங்களா? அதுல இருந்த ப்ளஸ்ஸை பார்த்துருப்பீங்க, சூப்பர். அதுல ஒரு நெகட்டிவ் இருந்ததுல, அந்த நெகட்டிவ்க்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கீங்க. அந்த சொல்யூஷனுக்கான பேர் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நீங்க நோட் பண்ண போறீங்க. நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தமிழ் மாஸ்டர் கிளாஸ் லேர்னரா இருந்து நான் சொல்றத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிய நிஃப்டில நான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்றேன். அதையும் நோட் பண்ணி இந்த வீடியோவ முடிச்சுப்போம். ஸோ ஆஸ் யூசுவல் தான், நான் எப்பவுமே ஸ்டாக் ப்ரிஃபர் பண்றதில்ல. நிஃப்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இண்டெக்ஸ்ல நிஃப்டி வச்சுக்கோங்க. அதே மாரி இன்னைக்கு தேதி 25ன்றதுனால 30th எக்ஸ்பைரி வந்து வெறும் 2 நாள் தான் இருக்கு. அதனால ட்ரேடிங் டேவா 2 நாள் தான் இருக்கு. அதனால 7த்ல பண்ணுங்க. இப்ப
நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ண போறீங்க. அங்க தான் செட்டில் ஆக போகுது அப்படின்றத டிசைட் பண்ணிட்டீங்க எக்ஸ்பைரிக்கு. அப்போ அதை செல் பண்ணிடுறீங்க. ரைட்டா? இன்கேஸ் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இதோட ப்ராப்ளம் நமக்கு என்ன இருக்கு? ரொம்ப பெருசா இருக்கா? இவ்வளோ பெரிய ரிஸ்க்கா நம்ம எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸ் ரிஸ்க் வந்து இதான் இருக்கு. இப்போ இதுக்கு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ பொசிஷனா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோக்கு. இப்போ இந்த ரிஸ்க் எங்க டிசைட் பண்ணலாம் அப்படின்றது நீங்க ப்ராஃபிட் வச்சுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ரூ. 58 இருக்கு. அப்புறம் நான் ரஃபா 1,00,000 அப்படின்னா, இந்த 1,00,000 நேரா கோடு போட்டா எந்த ஸ்ட்ரைக் வருதோ அதை பை பண்ணி போறேன். அப்புறம் இந்த கோட அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். அது எந்த ஸ்ட்ரைக் வருதோ அதையும் பை பண்ணி போறேன். இல்ல நான் வந்து வெறும் கை வச்சு பார்த்தே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாலும், நீங்க இதை அப்படியே நவுத்திட்டே வந்தீங்கனாலும், எங்க 1,00,000 வருதோ அந்த ஸ்ட்ரைக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்க வருது? 2850 அப்படின்னா 21 நான் பை பண்றேன். அப்படி இல்லைனா இப்போ இருக்க சீரிஸ்ல இதான் இருக்குன்றதுனால நான் இதை பை பண்றேன்னு வச்சுப்போமே. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல பை பண்றேன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து ரைட் 23,300லேருந்து 21 அந்த டிஸ்டன்ஸை அப்படியே கால்குலேட் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறத ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23,300லேருந்து 21 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரப்போகுது? ஸோ 2,300 பாயிண்ட். ஸோ இப்போ இங்கேருந்து 2,300 பாயிண்ட் அப்படின்னா என்ன வரும்? 25,600 வருமா? ஸோ 25,600 பை பண்ணாலும் ஓகே தான். 25,600 அப்படின்றத வந்துட்டு பை பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவலாக இது ரிஸ்க் ரெண்டும் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு இவ்வளோ ரிஸ்க் வேண்டாம், இல்லை இங்கே வந்து எனக்கு இவ்வளோ ரிஸ்க் இருந்தால் போதும், இங்கே வந்து இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இடத்துல இங்கே இந்த ரிஸ்க் இருந்தால் போகும், ஆனால் டாப்பில் வந்து இங்கே பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அயன் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலாக இருந்தால் தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வேறு வேறு பேர் சொல்லி கூப்பிடலாம். அது பேருன்றதை மறந்துருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா இப்போ இது 2.2 lakhs இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். வெறும் ஷார்ட் தான் இருக்க வீடியோ நான் சொல்லியிருப்பேன். அதோட ஒரு லாட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் 5 lakhs வச்சிங்க. ஏன்னா அது ஒரு ஓப்பன் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி, அன்டியூ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால நீங்க 5 லட்ச ரூபா இருந்தால் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதை நீங்க பண்ண போறீங்கன்னா ஆக்சுவலாக 5 லட்ச ரூபாய்க்கு 2 செட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஃபிக்ஸ்ட் ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இப்போ இந்த டபுள் பண்றதுனால நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ இவ்வளோ ரிஸ்க் வேண்டாம் ப்ரோ, நான் ஏன் ப்ரோ இவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே, என்ன 44 ரூபா இருக்கா? நான் என்ன சொல்றேன், இதை அப்படியே நவுத்தி மட்டும் போடுறேன். சரியா? ஒரு 70 ரூபா கொடுத்துட்டேன், சேர்த்து 30 ரூபா கொடுத்துட்டேன். அப்போ அந்த ரிஸ்க் எனக்கு கம்மி ஆயிடுதா? முதல்ல எவ்வளோ இருந்துச்சு ரிஸ்க்? இவ்வளோ தூரம் இருந்துச்சா? எவ்வளோ 2 லட்ச ரூபா இருந்துச்சா? இப்போ வந்து எனக்கு மொத்த ரிஸ்க்கே வந்து 1 லட்ச ரூபா தான்னா, அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ இதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன வருதோ இதை அப்படியே இழுக்க போறோம். இங்க என்ன தொடுதோ அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியும் பை பண்ண போறீங்களா? அதை பை பண்ணிட்டீங்கன்னா அதையுமே எடுத்து பிளான் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன டபுள் த கேபிட்டல் போறப்போ எவ்வளோ ரிஸ்க் வேணும் அப்படின்றதையுமே நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எந்த ஸ்ட்ராட்டஜின்றதை நீங்க பாருங்க. இது வழியாவும் அப்படியே கம்மியாகவும் பண்ணியே இது மேட்ச் ஆகிற மாதிரியும் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரைக்கை நான் ஆட் பண்ணினே வரேன். இப்படி ஆட் பண்ண ஓகேவா? எங்க வந்து அது ஸ்ட்ரைட்டாக மீட் ஆகுதோ ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மீட் ஆச்சுன்னா இது ஒரு அயன் ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்க டைட்டா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ நல்லா தெரியும் பாருங்க. 5 லட்ச ரூபா இருந்தா இந்த பொசிஷன் எடுக்கலாம். ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணியும் போடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க, மார்க்கெட் கீழ போகுதுன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல் என்னவா இருக்கணும்? இந்த ரிஸ்க்க கம்மி பண்றது. இந்த 1 லட்ச ரூபாவ தூக்கி நீங்க இங்க போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ஸ்ட்ரைக்க தூக்கி இங்க பை பண்ணிட்டீங்கனாலும் இப்படி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்னா, நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிஸ்க் தான் கம்மியாகணும். சரியா? நெறைய பேர் என்ன சொல்லி தருவாங்கன்னா, அப்படியே நெஞ்ச பொளந்து நிக்கிற மாரி ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி தருவாங்க. ஃபயர் ஃபைட்டிங்ன்ற பேர்ல. அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ரிஸ்க் ஓப்பனா ஆகும். ரூ. 1,00,000 வச்சிருந்த ரிஸ்க் அந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணதுக்கப்புறம் ரூ. 2,00,000 மாறுதுன்னா, அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மென்ட்டே கிடையாதுங்க. நான் எப்பவுமே சொன்ன மாரி தான். பீரங்கி எடுத்துக்கிட்டு எதிரி வரும்போது, நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கணும்? ரிஸ்க்க காப்பாத்ததா இருக்கணுமே கண்டி, வீர வசனம் பேசி, ம் நான் வெகுந்து எழுந்துட்டேன். என் நெஞ்சில பாய்ச்சுங்க அப்படின்லாம் போகக்கூடாது. அதுக்கு பேர் வேற. அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது. அதுக்கு பேர் வீரம்னு வேணா சொல்லலாம். ஆனா நம்ப அட்ஜஸ்ட்மென்ட்ன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அட்ஜஸ்ட்மென்ட் தான் பண்ணணும். வீர செயல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிய எப்படி வேணா பிளான் பண்ணலாம். ஒருவேள உங்க நோட்ல நீங்க என்ன எழுதப் போறீங்க அப்படின்னு பார்த்துக்கங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. எப்படி பண்ணலான்றத நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னோட லேர்னரா இருக்கும் பட்சத்துல. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? எப்படி புரிஞ்சது? அப்படின்றத உங்க நோட்ல எழுதிப்பீங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் ஒரு கமெண்ட்ட போட்டுருங்க. புது லேர்னர்ஸ்க்கு அது ஒரு உத்வேகத்த குடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.